தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. காஞ்சி மகான் மகா பெரியவா. உலகம் தோன்றிய நாள் முதல் எத்தனையோ மகான்கள் பூமியில் அவதரித்துள்ளனர். ஒவ்வொரு காலத்திலும் உலகம் ஒவ்வொரு விதமான சிக்கல்களை சந்தித்து வர அதற்கு தக மகான்களின் அவதாரமும் நிகழ்ந்து வந்துள்ளது. உலகில் ஒருவர் எந்த மூலையில் பிறந்தாலும் சரி, அவர் முக்தி பெற கட்டாயம் இந்த மண்ணில் கால் வைத்தாக வேண்டும். இதை அறிந்தே பல வெளிநாட்டவர் டு நோ யூ கோ டு இந்தியா பிகாஸ் இந்தியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்கிறார்கள். அதாவது, உன்னை நீ அறிய வேண்டுமானால் பாரதத்திற்கு செல், ஏனெனில் பாரதமே ஆன்மீகத்தின் பிறப்பிடம் என்ற உண்மையை அறிந்து கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட பாரத நாட்டில் தர்க்கவாதிகள் சிலரால் மத நம்பிக்கை என்பது முற்றிலும் குறைந்து இருந்தது ஒரு காலத்தில் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம் நேயர்களே, மன்னர்களின் தவறான போக்காலும் பாவம் அதிகரித்ததாலும் சுமார் 1300 ஆண்டுகள் முன்பு ஆலயங்களில் இருந்த தெய்வங்கள் எல்லாம் உக்ரமாகி நாட்டில் மழை இல்லாமலும், அதே சமயம் மழை பெய்தால் அது அதீதமாக பெய்து விவசாய பயிரை எல்லாம் நாசமாக்கியது. மேலும் இயற்கை சீற்றங்களால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். அதனால் பசி, பஞ்சம், பட்டினியால் மக்கள் பெரும் அவதி உற்றனர். அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மக்களின் குறை தீரவும், பாரதத்தில் ஆன்மீகம் மறுமலர்ச்சி அடையவும், அரு சமயத்தையும் அத்வைத கோட்பாட்டை உருவாக்கவும் சிவனே கேரள மாநிலம் காலடியில் அவதரித்தார் ஆதிசங்கரராக. ஆதிசங்கரர் அவதாரத்தின் மகிமையால் பாரதம் முழுவதும் சமய ஒழுக்கமும் ஆன்மீக சீர்திருத்தமும் ஏற்பட்டது. திக்கெட்டிலும் இருக்கும் அனைத்து ஆலயங்களுக்கும் பாத யாத்திரையாக நடந்தே கால்நடையாக திக்விஜயம் செய்தார். மத நம்பிக்கையை ஏற்படுத்தினார். வீண் வாதம் புரிந்தவர்களை எல்லாம் இறையருளால் தன் வாதத்தால் வென்றார். ஆலயங்களில் ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபித்தார். அதன் மூலம் உக்ரமாக இருந்த தெய்வங்களை சாந்தியடையச் செய்தார். தெய்வங்கள் மனம் குளிர்ந்ததால் மழை சீராக சரியான காலத்தில் பெய்தது. அதனால் பயிர் வளம் பெருகி பஞ்சமும் தீர்ந்தது. ஆதிசங்கரர் அவதரித்தது போலவே சுமார் 1200 ஆண்டுகள் கழித்து அதே போல ஒரு சூழ்நிலை உருவாகியது. அந்த சூழ்நிலையில் இருந்து காக்க 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் குறை தீர்க்க ஒரு மகான் அவதரித்தார். தமிழகத்தில் சுமார் 100 ஆண்டுகள் முன்பு ஒரு விசித்திர நிலை உருவாகியது. முருகப்பெருமான் ஆதி சித்தராக இருக்கும் இங்கு கடவுள் நம்பிக்கை இல்லாது போய்விடுமோ என பலர் ஏங்கிய சமயத்தில் ஆதிசங்கரின் மறு அவதாரமாக, அனுஷத்தின் அனுக்கிரமாக, தெய்வத்தின் குரலாக அவதரித்தார் அந்த மகான். அவர் மிகவும் எளிமையானவர், முக்காலமும் உணர்ந்த மெஞ்ஞானி. நாடெங்கும் இருக்கும் ஆலயமெல்லாம் சென்று கடவுளோடு பேசியவர். மக்களோடு மக்களாக மக்களுக்காக கோயில்களை சீர் செய்தவர். தன் ஞான திருஷ்டியால் பல அதிசயங்கள் செய்தவர். நாத்திகம் மலிந்த அந்த நேரத்தில் ஆத்திகத்தை மீட்டெடுக்க அரும்பாடு பட்டவர். அவரை சந்திக்காத தலைவர்கள் இல்லை, அவரை கண்டு பேசாத ஆன்மீகவாதிகளே இல்லை. பிரச்சனை என்றால் அதை தீர்க்க அவரை நினைத்தால் போதும், மன நிம்மதி கிடைக்கும், பிரச்சனைக்கு தீர்வு பிறக்கும். அந்த மகான் காஞ்சி மகா பெரியவா. காஞ்சி மகானை தரிசிக்கும் முன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வோம். அதாவது, எப்படி மகான்கள் சித்தர்கள் தொட்டாலோ பார்த்தாலோ, ஏன் அவர் பாதம் பட்டாலோ கூட அதிசயங்கள் நடக்கின்றது என முதலில் பார்க்கலாம். வாருங்கள். குரு பார்வை, குரு பாதம், குரு ஸ்பரிச ரகசியம். மனித மூளை என்பது கோடி கம்ப்யூட்டரை விட
அதிசக்தி வாய்ந்ததாகும். அதன் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி அளவு என்பது நினைத்து கூட பார்க்க முடியாதது. அதற்கு ஜிபி, ஜிபி, டிபி கணக்கெல்லாம் கிடையாது. அதாவது ஜிகாபைட், டெராபைட், பெட்டாபைட், எக்ஸாபைட், ஜெட்டாபைட், யோட்டாபைட் எல்லாத்தையும் விட மிக பெரிய ஜைஜாண்டிக் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொண்டதாம். அதில் பல ஜென்ம பதிவுகளும் சித்த சம்ஸ்காரமாக இருக்கிறதாம். நிஜத்தில் சாதாரண மனிதர்கள் மனித மூளையின் சக்தியில் 1% கூட உபயோகிக்கவில்லையாம். ஆனால் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் இந்த சக்தியை உணர்ந்து அதை செயல்படுத்தினார்களாம். யோகிகள் இந்த சக்தியை சில யோக பயிற்சிகள் மற்றும் தியானத்தின் மூலம் வெளிப்படைய செய்தார்களாம். அந்த சக்தியின் பெயர்தான் குண்டலினியாகும். சித்தர்கள் குண்டலினி சக்தியை 7 சக்கரங்கள் வழியாக எழுப்பிதான் அதிசயங்கள் செய்தார்களாம். குண்டலினியும் சத்சித் சச்சிதானந்தமும். மனித உடல் என்பது ஒரு பவர் ஸ்டேஷன் போல. அதில் எப்பொழுதும் மின்சக்தி காந்தமாக உடலை சுற்றி அலைவடிவில் வேகமாக பாய்ந்து கொண்டே இருக்குமாம். அந்த வேகம் என்பது விஞ்ஞானிகள் நினைப்பது போல 765 வோல்டேஜ் எல்லாம் கிடையாதாம். அது முதுகு தண்டு வழியாக ஒளி வேகத்தில் மின்னல் போல பாயும் தன்மை கொண்டதாம். ஆனால் அந்த ஆற்றலானது இயக்கப்படாமல் இருக்கிறதாம். குண்டலினி சக்தியை இயக்குவதன் மூலம் இருந்த இடத்தில் இருந்து முக்காலத்தையும் உணரலாம். மேலும் இதை சத் சித் சச்சிதானந்தம் என்கிறார்கள். இதுதான் இறுதி நிலையான இறை இன்ப நிலையாம். இதை அடைந்துவிட்டால் போதுமாம். உடல் முழுக்க எப்பொழுதும் பிராணசக்தியானது தேஜசுடன் பரவிக்கொண்டே இருக்குமாம். சாதாரண மக்களுக்கு இந்த பிராணசக்தி மிகவும் குறைந்த அளவில் வேலை செய்யுமாம். ஆனால் குண்டலினி 6 சக்கரங்களை கடந்து பாயும் ஒரு யோகிக்கு, ஞானிக்கு அது உடல் முழுவதும் பரவி இருக்குமாம். குண்டலினி சக்தியை உணர்ந்த யோகியோ, சித்தரோ அல்லது ஞானியோ அவர்கள் கை தொட்டு கொடுக்கும் ஒரு பழமோ அல்லது திருநீரோ அல்லது பிரசாதத்தையோ வாங்கி உண்ணும் போது தீராத நோய் தீர்வதும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதும், மேலும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் நடப்பதன் ரகசியம் எல்லாம் இந்த குண்டலினி சக்தி ஆற்றல் தானாம். குண்டலினி உடல் முழுவதும் யோகிகளுக்கு பரவி இருந்தாலும் அது வெளியே வருவது அல்லது வெளிப்படுவது 3 இடங்கள் வழியேதானாம். அந்த 3 இடங்கள் கண்கள், உள்ளங்கை மற்றும் கால் பாதங்களாகும். அதனால்தான் ஞானிகள் பார்த்தாலோ, தொட்டாலோ அல்லது அவர்கள் பாதம் பட்டாலோ மழையே வராத பாலைவனமும் சோலையாக மாறும் ரகசியம் இதுதான் என்றார்கள். அப்படி 20ஆம் நூற்றாண்டில் மகா பெரியவா தன் கரத்தால், தன் பார்வையால் நடந்தே பாமர மக்களுக்கு செய்த அதிசயங்கள் என்ன, அதை எப்படி அவர் செய்தார் என்பதை இனி காணலாம். மகா பெரியவா அவதார மகிமை. மகா பெரியவா 1894 மே 20 அன்று தென்னார்காடு மாவட்டத்தில் விழுப்புரத்தில் பிறந்தார். இவரது தந்தையார் சுப்பிரமணிய சாஸ்திரி, தாயார் மகாலட்சுமி. இவர்களின் 2வது குழந்தையே மகா பெரியவா என அழைக்கப்பட்ட சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமியாவார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுவாமிநாதன். சுவாமிநாதன் ஆரம்ப கல்வியை திண்டிவனத்தில் உள்ள ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் உயர்நிலை பள்ளியில் பயின்றார். சுவாமிநாதன் சிறு வயதிலே அசாத்திய திறமைகள் கொண்டிருந்தார். சிக்கலான வேத ஸ்லோகங்களுக்கும் கூட விவேகத்துடன் அர்த்தம் அறிந்து கூறிடுவார். தனது நித்திய கடமையாக 7 வயது முதல் பல பூஜைகளை ஸ்ரத்தையுடன் செய்து வந்தார். குறிப்பாக காயத்ரி மந்திர ஜபம், சந்தியா வந்தனம் மற்றும் பல பூஜைகளை எல்லாம் ஒரு நாள் கூட செய்ய தவறியது கிடையாது. இந்நிலையில் 1907ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி சுவாமிநாதன் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற திருநாமத்தில் 68வது காஞ்சி காமகோட்டி பீடாதிபதியானார்.
ஞானசம்பந்தர் 3 வயதில் ஞானமடைந்த போது அப்பர் அவரை கண்டு வியந்தாராம். அதேபோல பாரதத்தின் மிகப்பெரிய பீடத்தின் மிக உயரிய ஆன்மீக கடமையை தனது 13வது வயதில் மகா பெரியவா ஏற்றபோது அவர் செய்த முதல் விஷயமே பாரதம் முழுவதும் ஆலயங்கள் தோறும் பாத யாத்திரை செல்வதுதான். காஞ்சி மகான் அவதார ரகசியம். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குமோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு ரூபமாக நான் அவதரிப்பேன் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி 20ஆம் நூற்றாண்டு சந்தித்த மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஆலயத்தில் இருப்பது கல்லா அல்லது கடவுளா? கடவுள் என்றால் அதை காக்க ஏன் பூட்டு என்ற வாதம் வலுத்திருந்த நேரம் அது. அந்நேரத்தில் தமிழகத்தில் 2 மகா புருஷர்கள் அவதரித்தனர். அந்த இருவரில் ஒருவர் அருள்மிகு கிருபானந்த வாரியார் சுவாமிகள், இன்னொருவர் காஞ்சி மகான் மகா பெரியவா. தமிழகம் முழுவதும் கடவுள் நம்பிக்கை இல்லாத காலகட்டம் அது. அந்த நேரத்தில் கிருபானந்த வாரியார் தன் பக்தியால், முருகன் அருளால் சரிய இருந்த கடவுள் பக்தியை சீர் செய்து பல்சுவை பக்தி கதைகளை பிரசங்கம் மூலம் ஏதும் அறியாமல் இருந்த மக்களை எல்லாம் தன் பக்தர்களாக மாற்றி எண்ணற்ற அதிசயங்கள் செய்தார். அதேபோல மகா பெரியவா மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்களை எல்லாம் தன் பக்தர்களாக்கி அவர்கள் மூலம் அதிசயம் செய்தார். அதை இனி காணலாம். அர்த்தமுள்ள ஆத்தீகம். எதற்கும் இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே தேவையில்லை. இருக்கிறது என்று சொல்லும் போதுதான் அதை நிரூபிக்க ஆதாரம் வேண்டும் என்று அர்த்தமுள்ள இந்து மதம் நூலில் ஆசுகவி கவியரசர் அழகாக விளக்கியிருப்பார். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற காலத்தால் அழியாத பொக்கிஷத்தை அவரை எழுத தூண்டியதே மகா பெரியவாதான் என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். கடவுள் நம்பிக்கை இல்லாத கவியரசர் ஒரு சமயம் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் மூலம் விபூதி பிரசாதம் தந்து பூசச் செய்தார் மகா பெரியவா. பின்னர் உயிர் பிழைத்ததும் உண்மை அனைத்தும் அறிந்து அவர் எழுதிய மகா காவியம்தான் அர்த்தமுள்ள இந்து மதம். அதேபோல ஆலயங்களை சீர் செய்யவும் சித்தர்களின் மகிமைகளை அருணாச்சல மகிமை மூலம் உலகுக்கு வெளிப்படுத்தவும் காலஞ்சென்ற ஆன்மீக எழுத்தாளர் திரு பரணிதரன் ஐயா மூலம் எண்ணற்ற ஆலயங்களின் ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தச் செய்தார் மகா பெரியவா. அது மட்டுமா, காஞ்சி மகா பெரியவாவின் அற்புதத்தை அறிந்து அவரை காண வந்த ஆங்கிலேயர் பால் பிரண்டன் காஞ்சி பெரியவாவை பார்த்து பிரமித்து போனார். பால் பிரண்டனின் சந்தேகம் அனைத்தையும் தீர்த்து வைத்தது மட்டும் இல்லாமல் அவரை திருவண்ணாமலைக்கு சென்று ரமண மகரிஷியை சந்திக்க வைத்து அதன் மூலம் தமிழகத்தின் பக்தியை, பெருமையை மற்றும் தமிழக மகான்களையும் உலகம் முழுக்க அறியச் செய்தவர் மகா பெரியவாதான். இப்படி எண்ணற்ற உயரதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பிற மதத்தினர் என அனைவரையும் தன் பக்தர்களாக்கி அவர்கள் பிரச்சனைகளை காஞ்சி காமாட்சியம்மன் அருளோடு தீர்த்து வைத்து பின்னர் அவர்கள் பின்னிருந்து அவர்கள் மூலம் பல நற்பணிகள் செய்தார் காஞ்சி மகா பெரியவா. உலகுக்கு நல்லது நடந்தா போதும், யார் செஞ்சதுன்னு தெரியணுமா என்ன என்று பாமர மக்களுக்கும் ஏழை எளியோருக்கும் இந்த நல்லது நமக்கு யார் செய்தார் என அறிய முடியாதபடி பின்னின்று உலகுக்கு நல்லது செய்த ஜகத்குருதான் காஞ்சி மகா பெரியவா.
மகா பெரியவர் திக்விஜயம். சுதந்திரம் கிடைத்த போது தமிழகம் மிகவும் வறுமையாக இருந்தது. அதிலிருந்து மீண்டு இன்று பிற மாநில மக்கள் தமிழகம் வந்தால் எப்படி பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்பி இங்கு வர காரணமாக இருப்பது இங்கிருக்கும் மக்களின் தெய்வ நம்பிக்கையும் பக்தியும் சக்தி வாய்ந்த ஆலயங்களும் தான். அந்த பக்திக்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் மூல காரணமாக இருந்தவர் மகா பெரியவர். ஆலயங்களும் மகா பெரியவா அதிசயங்களும். இன்று பலரின் வாழ்வில் செல்வத்தை வாரி வழங்கும் சென்னை பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி ஆலயம் மகா பெரியவா அருளால் ஞான திருஷ்டியில் உருவானதுதான். அவர் சொல்லி கட்டப்பட்டதுதான் இந்த அழகிய கடற்கரை ஆலயம். அதேபோல சென்னை கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு தூணில் சரபேஸ்வரர் இருப்பார். அந்த சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மிக சிறப்பாக பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில் கலந்து கொண்டால் தீராத நோய், கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, செய்வினை கோளாறுகள், மனப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று ஏராளமான பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். அந்த சரபேஸ்வரரை கண்டுபிடித்து இவரை வழிபடுங்கோ, நிச்சயமா கோயில் விருத்தியாகும், பக்தர்கள் சேமமா இருப்பா என்று முதலில் சொல்லி அருளியவர் மகா பெரியவாதான். அதேபோல இன்று பௌர்ணமி அமாவாசை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பர்வதமலைக்கு செல்கிறார்கள், பலன் பெறுகிறார்கள். அதற்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியவா பர்வதமலை இருக்கும் இந்த பகுதிக்கு திக்விஜயம் வந்தபோது இந்த மலையை பார்த்தார், பிரமித்து நின்றார். என்ன இது? இந்த மலை முழுக்க லிங்கமாக எம்பெருமான் இருக்கார், என்னால எப்படி நடக்க முடியும் என்று தன் கால் மலை மீது படுவது அபச்சாரம் என்று கூறிவிட்டு மலையடிவாரத்தில் நின்று பர்வதமலை சிவனை தரிசித்துவிட்டு சென்றார். அதன் பின்தான் லட்சக்கணக்கானோர் அங்கு செல்ல தொடங்கினார்களாம். சிறுமி வடிவில் அம்பாள் வந்த அதிசயம். மகா பெரியவா ஒரு சமயம் ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்க வந்தபோது ஒரு இடத்தில் ஓய்வெடுத்தார். அப்பொழுது தாகம் என்று தண்ணீர் கேட்டார். தண்ணீர் வந்தது. ஆனால் அதை கொடுத்தது ஒரு சிறுமி. யார் அந்த சிறுமி என்று திரும்பி பார்க்கும் முன் மாயமானாள் அந்த சிறுமி. யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரம் கண்ணை மூடினார் மகா பெரியவா. உடனே எல்லாம் புரிந்தது. அனைத்தும் அறிந்த அந்த மகா ஞானிக்கு மெய் சிலித்தது. அம்மா, இது உன் திருவிளையாடல் தானா என்று கூறியபடி ஒரு இடத்தை காட்டி இங்கு தோண்டுங்கோ என்று கூறிவிட்டு நந்தீஸ்வரரை தரிசிக்க சென்றார். என்ன ஆச்சரியம்! அந்த இடத்தில் பூமிக்கு அடியில் சாட்சாத் ஜெகத் ரட்சகி அந்த அம்பிகையின் குழந்தை வடிவிலான விக்கிரகமும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சண்டிகேஸ்வரி விக்கிரகமும் கிடைத்தது. அந்த இரண்டு விக்கிரகமும் இன்றும் பக்தர்களின் பல பிரச்சனைகளை தீர்க்கும் அம்பாளாக ஒரு ஆலயத்தில் அருள் பாலித்து வருகிறார். அந்த ஆலயம் சென்னை நங்கநல்லூர் ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்தான். இப்படி ஆலயம் தோறும் எல்லா இடங்களிலும் நாம் வணங்கும் கோயிலில் இருக்கும் இறைவனின் சக்தியை எடுத்து கூறி வெளிப்படுத்தியது மகா பெரியவாதான். அப்படிப்பட்ட மகான் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார். பக்தி இல்லாதவர்களை தன் பக்தர்களாக்கி அவர்கள் வாழ்வில் பல அதிசயங்கள் செய்து அவர்கள் மூலம் உலகுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து இறுதியில் ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர என்று கூறியபடி காமாட்சியம்மனை நினைத்துக் கொண்டே தனது 99வது வயதில் முக்தி அடைந்தார். அவர் ஸ்தூலம் காற்றில் கலந்தது. ஆனால் சூட்சுமமோ தமிழகம் முழுக்க பக்தி மனம் கமழச் செய்தபடி எல்லோர் மனங்களிலும் நிரம்பி இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் இன்றும் நம்ப முடியாத அதிசயங்களை ஒருவரை கொண்டு இன்னொருவர் வாழ்வில் மறைமுகமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவரை தரிசிக்க காஞ்சிக்கு சென்றோம். காஞ்சி காமகோட்டி பீடம். காஞ்சி காமாட்சியம்மன் ஆட்சி செய்யும் புண்ணிய பூமி காஞ்சி.
1000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கும் ஊர். இங்குதான் தனது 100வது வயதில் முக்தியடைந்தார் காஞ்சி மகான். அவரை தரிசிக்க காஞ்சி காமகோட்டி பீடத்திற்கு சென்றோம். இங்கு மகா பெரியவா இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதை அனுபவித்தால்தான் புரியும் என்கிறார்கள். அமைதியான இந்த இடத்தில் நடக்கும் பூஜையை தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. மனம் அப்படியே லயித்தது. அந்த பூஜையின் போது இன்னமும் காஞ்சி மகா பெரியவா அங்கு இருப்பது போலவே எங்களுக்கும் தோன்றியது. எத்தனை பெரிய பெரிய முக்கிய மனிதர்கள் எல்லாம் இன்றும் இந்த மகானை காண இங்கு வருகிறார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து வருகிறோம் என்பதை விட வேறென்ன பாக்கியம் வேண்டும்? மறக்க முடியாத காஞ்சி மகானை நினைத்தபடியே அங்கிருந்து கிளம்பி எங்கள் அடுத்த பயணத்திற்கு தயாரானோம். தரிசனம் தொடரும். மாற்றம் தரும் மகான்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.